நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நல்ல ஐடியா இருக்குது, ஆனால் லோனு மணி பேங்க் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி வரி பண்ணுறீங்களா? கவலை விடுங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு புது ஸ்கீமை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க ஸ்மார்ட் சிவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கீமோட பேர் தான் ட்விஸ், அதாவது தமிழ்நாடு உமன் என்டர்பிரனர் எம்பவர்மெண்ட் ஸ்கீம். கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணது வெறும் லோன் கொடுக்கறதுக்காக மட்டும் இல்லைங்க. நிறைய புது உமன் என்டர்பிரனர்ஸை உருவாக்கணும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணணும், எம்எஸ்எம்இயோட க்ரோத் பூஸ்ட் பண்ணணும், ஒட்டுமொத்தத்தில் பெண்களுக்கு தன்னம்பிக்கையை உருவாக்குற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டிவே நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்குள்ள 1,00,000 உமன் என்டர்பிரனர்ஸை உருவாக்குறது தாங்க. இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் மெயினாக யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் என்டர்பிரனர்ஸ், SC/ST கம்யூனிட்டி உமன்ஸ், விடோ உமன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு உமன்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் BPL உமன்ஸ், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் உமன்ஸ். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பெனிஃபிட் ஒரு குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்களால் மட்டும்தான் அவைல் பண்ண முடியும். சரி, இப்போது இந்த ஸ்கீமுக்கு தேவைப்படுற அடிப்படை தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் வயசு 18லேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஒரு தமிழ்நாடு குடிமகளாக இருக்கணும். அதுக்கு ஆதாரமாக குடும்ப அட்டை இருக்கணும். இதுக்கு கல்வி தகுதி கட்டாயம் இல்லை. அதே மாதிரி வருமான வரம்பும் கிடையாது. இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் அதிகபட்சம் 10 லட்சம் தான் இருக்கலாம். அதில் கட்டாயமாக உங்களோட கான்ட்ரிபியூஷனாக 5% இருக்கணும். அவ்வளோதாங்க இந்த ஸ்கீமுக்கு தேவைப்படுற அடிப்படை தகுதிகள். சரி, இந்த ஸ்கீமில் எந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கெலாம் இவங்க லோன் தராங்கன்னு வாங்க பார்க்கலாம். இதை 3 வகையான பிஸ்னஸாக பிரிச்சிருக்காங்க. 1 மேனுஃபேக்சரிங், 2வது ட்ரேடிங், 3வது சர்வீசஸ். முதல்ல மேனுஃபேக்சரிங், அதாவது உற்பத்தி தொழில். இதில் டெய்லரிங், பேக்கரி, சோப், கேண்டில், ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் இது மாதிரி உற்பத்தி தொழில்கள் எல்லாம் இந்த க்ரைட்டீரியாவில் வரும். 2வது ட்ரேடிங். இதில் க்ராசரி, ஃபேன்சி ஸ்டோர், டெக்ஸ்டைல் ஷாப், மொபைல் அக்சசரிஸ் இந்த மாதிரியான வணிக தொழில்கள் எல்லாம் இந்த க்ரைட்டீரியாவில் வரும். 3வதாக சர்வீசஸ். இதில் பியூட்டி பார்லர், டியூஷன் சென்டர், கேட்டரிங் சர்வீசஸ் இது மாதிரியான எல்லா சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கும் இந்த ஸ்கீம் ரொம்ப பொருத்தமானது. இந்த ஸ்கீமில் உங்களுக்கு வெறும் லோன் மட்டும் கிடைக்க போகிறது இல்லைங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா ட்ரைனிங்குமே இவங்களே கொடுக்குறாங்க. அதாவது உங்கள் பிஸ்னஸோட பேசிக்ஸ், ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை எப்படி மார்க்கெட் பண்ணி ஒரு கஸ்டமர்கிட்ட செல் பண்ணுறது, கஸ்டமர் இன்ட்ராக்ஷன், இந்த மாதிரி எல்லாமே அந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த ட்ரைனிங்கை டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ் அண்ட் ரெக்கக்னைஸ்டு ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் மூலியமாக கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் மேண்டட்ரி இல்லைங்க, ஆனால் இந்த ட்ரைனிங்கில் ஒரு பிஸ்னஸ் பற்றின பேசிக் நாலேஜ் அண்ட் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் இது பேங்க்கில் லோன் அப்ரூவலுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ஸ்கீமோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் லோன் அண்ட் சப்சிடி ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட் 10 lakh இருக்கலாம். அதில் சப்சிடி 25%, மேக்ஸிமம் அப் டு 2 lakhs. ப்ராஜெக்ட் காஸ்ட் 10 lakhs அப்படின்னா அதில் 25% சப்சிடி 2.5 lakhs தானே வரணும். நான் ஏன் 2 lakhs சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து மேக்ஸிமம் சப்சிடி 2 lakhs வரையும் தான் அப்ரூவ் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் 8 lakhs ப்ராஜெக்ட் காஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் 25%, அதாவது 2 lakhs கவர்மெண்ட் உங்களுக்கு சப்சிடியாக கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த ஸ்கீமோட சிம்பிள் லோன் கால்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. உங்கள் ப்ராஜெக்ட் காஸ்ட் 10 lakhs அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷனாக 5%, அதாவது 50,000 நீங்கள் கொடுக்கணும். இதில் 25%, அதாவது மேக்ஸிமம் 2 lakhs கவர்மெண்ட் உங்களுக்கு சப்சிடியாக கொடுப்பாங்க. இதில் மீதி இருக்கிற 7,50,000 பேங்க்லேருந்து லோனாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சப்சிடி அப்புறம் பேங்க் லோன் இது மூலிமா உங்களோட ஃபினான்ஷியல் பர்டன் ரொம்பவே கம்மியாகும். சரி, இப்போ உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போது இது ரீபே பண்ணுறதுல இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இதில் பெஸ்ட் பார்ட்டே தி 12 months ஹாலிடே பீரியட் தான். மொதல் 12 மாதத்துக்கு நீங்கள் இஎம்ஐ பே பண்ண தேவையில்லை. ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணால் போதும். எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே மொதல் 12 மாதங்கிறது ரொம்ப க்ரூஷியலான பீரியடுங்க. இதில் உங்களுக்கு வர ரெவன்யூவை நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த இஎம்ஐ அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் இன்கமையும் நீங்கள் அதிகமாக்கலாம். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸும் இன்னும் ஸ்ட்ராங்காகவே க்ரோ ஆகும். இதுதான் இந்த ஹாலிடே பீரியடை கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முக்கியத்துவம். ஆஃப்டர் 12 months உங்களுக்கு ரெகுலரான இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த லோனோட டென்யூரிட்டி 5 to 7 years. ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரனர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் www.msmeonline.tn.government.in. இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ், பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ். மொதல் அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸில் உங்கள் அப்ளிகன்ட் நேம், அவங்களோட ஏஜ், ஆதார் நம்பர், தமிழ்நாடு ரேஷன் கார்டு, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் மொபைல் நம்பர். 2வது பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ். இதில் நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கான நேம், அதை எந்த லொக்கேஷனில் பண்ண போகிறீங்க அண்ட் உங்கள் பிஸ்னஸோட டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ, இதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். 3வதாக ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ். இதில் உங்கள் ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷனான மினிமம் 5% அமௌண்ட், லோன் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது அண்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற பேங்க், அதோட பிரான்ச். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது உங்கள் ப்ராஜெக்ட் பற்றின 1 page. அதில் உங்கள் ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் ரொம்பவே சிம்பிளாக, ரியலிஸ்டிக்காக, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும்.
இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்கள் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு ரிப்போர்ட், உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், உங்கள் பேங்க் பாஸ்புக், கொட்டேஷன் ஆர் எஸ்டிமேட்ஸ், இதோட உங்ககிட்ட ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதையும் இதோட அட்டாச் பண்ணணும். நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் லோன் ப்ராசஸ் சீக்கிரமே முடிஞ்சிடும். அப்புறம் இன்னும் ஏன் வெயிட் பண்ணிருக்கீங்க? உங்கள் ஐடியாவை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. உடனே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமன் என்டர்பிரினராக மாறலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் to know more about government empowering schemes, like, share and subscribe to Smart Savers. Thanks for watching.